கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறோம். மத்தேயு 8:9 இங்கே 100க்கு அதிபதியாகிய வேலைக்காரன் திமிர்வாதமாக இருக்கிறான். அங்கே இயேசுவிடத்துல சொல்லுகிறாங்க. அப்ப இயேசு சொல்லுகிறார், நான் அவனை சொஸ்தமாக்குவேன் என்று சொல்கிறார் என்று ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்ப அந்த 100க்கு அதிபதி என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே, அந்த 100க்கு அதிபதி அப்படின்னா அவனுக்கு கீழே அநேக சேவர் உண்டு. இப்படி சொல்ல போனால் நம்ம டிஸ்ட்ரிக்ட் டிஎஸ்பி சொல்லலாம், எல்லா எஸ்பின்னு சொல்லலாம், எல்லா கமிஷனர்னு சொல்லலாம். அந்த நாட்களில் அந்த 100க்கு அதிபதினா அவன் கையில் 100 சேவர்கள் அவனுக்கு என்ன உண்டு. என்ன, இப்போ 100 போலீஸ்காரங்க, 100 போலீஸ் ஸ்டேஷன் அவங்க கையில் அதிகாரம் இருக்கும். அதே போல தான் அவனுடைய வேலைக்காரன் தூராதனாக்காரனாக இருக்கிறான். நல்லா பாருங்க, இப்போல எத்தனை அதிகாரி இருக்கிறாங்க, காவலுக்கிற அதிகாரி. அவங்க வீட்டு வேலைக்காரனுக்கு ஒன்றுன்னா சில பேர் இருப்பாங்க. என்ன, ஆனால் அவன் பாருங்க, வேலைக்காரன் வியாதிப்பட்டான், அதனால் அவன் சுகமானதானே வீட்டுக்கு வேலை செய்ய முடியும். அப்போ அவனை சுத்தமாக்க வேண்டும் சொல்லி இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசு இடத்துல அவன் கடந்து போறாங்க. அப்போ இயேசு சொல்லுகிறாரு, அவன் என்ன சொல்றாரு, நான் சுத்தமாக்குவேன். அப்போ அவன் சொல்லுகிறான், நான் அதிகாரியாக இருக்கிறேன், எனக்கு கீழ்ப்படுகிற ஒருத்தர் போ என்றால் போகிறான், வா என்றால் வரம்பான். எவ்வளவு பெரிய அந்த அதிகாரி, எவ்வளவு ஞானமா பேசுறான் பாருங்க. நான் பெரிய அதிகாரியே தான், ஆனா நான் ஒருத்தனை போ என்றால் போறான், வா என்றால் வர்றான். அப்ப அதை காட்டிலும் நீர் வேறானவள் அல்லவா என்று சொல்லுகிறான். பாருங்க, ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேலில் இப்படி ஒரு விசுவாசத்துள்ளவனை நான் காணுகிறேன், நீ போகலாம், உன் விசுவாசத்துக்கு ஒரு வார்த்தை சொல்லும் போதும் அப்படிங்கிறான். பாருங்க, நீ போகலான்ட்டார் ஆண்டவர். அப்போ அவனுக்கு தெரியுது நம்முடைய மேலே உள்ள நம்மளை படைத்த தேவாதி தேவன் எவ்வளவு அதிகாரம் உள்ளவராயிருக்கார். நீ உலகத்துக்கு அதிகாரியாக இருக்கலாம், ஒருத்தனை போ என்றால் போறான், வேலைக்காரன் வா என்றால் வாரான். ஆனா இதை காட்டிலும் தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவ குமாரன் அல்லவா, சர்வலோகத்தில் படைத்தவர் அல்லவா. அப்ப அவர் அதிகாரத்துக்கு என்ன இருக்கிறது? ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், அந்த அதிகாரம் பயன்படுகிறது. ஒரு வார்த்தை போகலாம், உன் வேலைக்காரன் சொசவன் சொல்ல உடனே அவன் திமிர்வாதக்காரன் வீட்டுக்கு வாரு, அவன் 100க்கு அதிபதி வரும்பொழுதே அவன் சொஸ்தமாகிறான். அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைக்கு அவன் தேவன் எவ்வளவு அதிகாரமுள்ளவராக இருக்கிறார் என்று கவனிக்கணும். நீங்க மற்ற அதிகாரியாக இருக்கலாம், ஆனா உங்களுடைய விசுவாசத்தை, எனக்கு மேலாவர் ஒரு இருக்கிற அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அந்த அதிகாரம் பயன்படும், அந்த வல்லமை பயன்படும், அந்த வார்த்தை பயன்படும். அவர் நீ போகலாம் என்று சொன்னார் தேவப்பிள்ளையே. அதனால இன்னும் 100க்கு அதிபதி வேலைக்காரன் திமிர்வாதன் சொஸ்தமானான்னு சொல்லப்பட்டது. அவன் சொல்கிறான், நான் அதிகாரி தான், எனக்கு கீழ்ப்படுகிற உண்டு, ஆனா அதை காட்டிலும் நீ மேலானவர் அல்லவா, மேலானவர் அல்லவா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எவ்வளவு பெரிய விசுவாசம்! அதிகாரத்தை பயன்படுத்துறதுக்கும் விசுவாசம் தேவை. அப்பதான் அந்த அதிகாரம் என்னப்படும், பயன்படும். என்ன இல்லைன்னா அந்த அதிகாரம் என்ன ஆகாது, பயன்பட. அதனாலதான் ஆண்டவர் விசுவாசம் இல்லாத கிரியை செத்தது என்று சொல்ல. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தணும்னா விசுவாசத்தோடு நீ அதிகாரத்தை பயன்படுத்தணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறார் தன் சீசர்கள், இப்பேற்பட்ட விசுவாசம் இஸ்ரவேலில் காணவில்லை என்று சொல்ல. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைಗೆ, அப்ப அந்த அதிகாரத்தை நீ விசுவாசத்தோடு பயன்படுத்தணும். அந்த அதிகாரி எல்லா அதிகாரம் இருந்தால் கூட அவன் சொல்லுகிறான், நீர் என் வீட்டுக்கு வர்றதுக்கு பார்த்தன ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. பாருங்க, அப்படியே போகலாம். ஒரு வேலைக்காரன் படைத்திருக்கிறான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைக்கு அதிகாரத்தை பயன்படுத்தலாம். அந்த விசுவாசத்தோடு பயன்படுத்தினா தான் என்னாகும், சொஸ்தமாவான், விடுதலை ஆகும், வெற்றி ஆவான். அந்த விசுவாசம் இல்லாமல் அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது. அந்த பயன்படுத்தினா அது செத்தது. அந்த வேலைக்காரன் நமக்கு ஒரு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கிற அன்பு சகோதரனே நீ யாராக இருந்தாலும் சரி, அந்த அதிகாரத்தை பயன்படுத்துறது விசுவாசத்தோடு பயன்படுத்து. நமக்கு மேலாக ஒருவர் இருக்கிறார், எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி அவன் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் கேட்கும் பொழுது எப்படி அந்த 100க்கு அதிபதி கேட்டானோ அதே போல நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார், வார்த்தையை அனுப்பி அவர் விடுதலை கொடுப்பார். வேலைக்காரனா இருக்கலாம், வேலைக்காரியா இருக்கலாம், குடும்பத்துல யாராக இருக்கலாம், ஆண்களுக்காக இருக்கலாம், அவர் விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். என்ன, அந்த அதிகாரத்தை விசுவாசத்தோடு நீங்க பயன்படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம்.
நூற்றுக்கு அதிபதி சொன்னான், ஆண்டவரே எனக்கு அநேகர் சேவர்கள் உண்டு, ஒருவன் போ என்றால் போறான், ஒருவன் வா என்றால் வருகிறான். அப்படி என்றால் ஆண்டவரே நீர் சர்வலோகத்தையும் படைத்தவர், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் வேலைக்காரன் சுத்தமா. நீர் ஆண்டவரே அந்த வார்த்தையை விசுவாசத்தோடு அதிகாரத்தோட போ அப்படி என்று சொன்னேன். அந்த அதிகாரம் அந்த அவனை விடுவித்தது, அந்த விசுவாசம் அவனை விடுவித்தது, அந்த வேலைக்காரனை சொத்தமாக்கினது. அதற்காக சோத்திரம். நாங்களும் அந்த அதிகாரத்தை வார்த்தையை விசுவாசத்தோடு உபயோகத்துக்குள்ள கிருபை செய்ய முடியாது சொல்லி வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமீன் ஆமீன் ஆமீன். காட் பிளஸ் யூ. அதிகாரத்தை விசுவாசத்தோடு பயன்படுத்துங்க. அந்த நூற்றுக்கு அதிபதியுடைய விசுவாசம் எப்படி இருந்ததுன்னு பாருங்க. அதே போல உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, அந்த அதிகாரம் பயன்படும். அந்த விசுவாசம் இல்லைன்னா அந்த அதிகாரம் பயன்படாது. காட் பிளஸ் யூ. ஆமீன் ஆமீன்.